ரொம்ப டயர்ட் ஆகிட்டுங்க. வந்து 2 மணி நேரம் ஆச்சா, 2 மணி நேரம் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப டயர்டு. பால் வாங்கி வந்துக்கிறாங்க, டீ வைக்கணும் ஃபஸ்ட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யாருக்கு நீ ஹாயே சொல்லலாமா? சொன்னனே. சொல்லலாமா? பண்ணவே வெறும் டாட்டா காமிக்கிற ஊருக்கு போகிற மாதிரி. அது ஆயிரம் மாதிரி இல்லை, நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுதான் உட்காந்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் கொஞ்சம் பேக் பண்ணுறதுக்குள்ள ஒரு மாதிரி மழை வேறங்களா, ரொம்ப இதுவாக இருக்குது. ஒரே மழை கோயம்புத்தூர்ல ஒரு வாரமாகவே 4-5 நாள் மழையாக இருக்குது. என் வாய்ஸ் கூட அப்படிதான் கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ நானும் அம்மா அப்பா 3 பேர் வந்தோம் வீட்டுக்கு. வந்துட்டு கொஞ்சம் அங்கேருந்து கொண்டு வர திங்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொண்டு வந்துட்டு எல்லாம் பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, அப்பா வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணுறாரு. அச்சோ அப்பா பாவம் அவ்வளோ சொல்லியிருந்தீங்க. அப்பா தான் எப்பவுமே ஹெல்ப் பண்ணுறேன். நீ வந்துருந்தேன். அம்மா வந்து சூப்பர்வைசர். இதை எடுத்து அங்கே வை, இதை எடுத்து இப்படி பேக் பண்ணு, இதுக்குள்ளே இப்படி வச்சுன்னா உடஞ்சிரும், சேஃபாக பேக் பண்ணு அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், வேலை செய்கிறவங்களோட சூப்பர்வைசர் பண்ணுறவங்க தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அந்த வேலையை வந்து இறங்கி வேலை பண்ணுவார். நான் வந்து எடுப்பிடிங்க. இப்போ நம்ம பேக் பண்ணுறதுல பார்க்கலாம். எல்லாம் பிரித்து வச்சிட்டோம். கட்டெல்லாம் சரியான வெயிட்டு பெருசாக இருக்குது. எப்படி தூக்குறது? பெட்டே எவ்வளோ கிணம் இருக்குது பாரு. பெட்டு 2 வாங்கிட்டு போன்னு இப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். கிங் சைஸ் தானே இது, குயின் சைஸு. இவங்க இவ்வளோ சீக்கிரம் ஊருக்கு போவாங்கன்னா நம்ம அந்த ஊர்லேயே வாங்கி கொடுத்துருக்கோம். யாருமே யோசிக்கல, ஜாலி பண்ணுவோம். இப்போ இங்கே இவ்வளோ 1.5 வருஷத்துல இங்கேருந்து கிளம்புறாங்கன்னு போது இதெல்லாம் தூக்கின்னு போனோன்னா கஷ்டமா இருக்கு. ஆனால் எல்லாமே பேக் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்கள் ரூமில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டை பாக்ஸில் வந்தால் தான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது. எல்லாமே எல்லாம் பீங்கான் கண்ணாடி பாக்ஸ் இல்லையா, கண்ணாடிங்க பீங்கான்லாம் இருக்குது. அப்புறம் அம்மா வீட்டிலேருந்து ஓடிஜி வேறு சுட்டுட்டு வந்துட்டேன். நான் வந்து எதுவுமே செய்ய தெரியலையா எனக்கு. பிஸ்கெட் செய்ய மாட்டேங்கிறேன், கேக் செய்ய மாட்டேங்கிறேன், பன்னு செய்ய மாட்டேங்கிறேன். உனக்கு எதுக்கு அது வேஸ்ட் தானே. நான் மட்டும் என்ன செய்யறேன்? இந்த கம்பெனி இது குரோமாவா? குரோமா ஓடி. நான் மட்டும் என்ன செய்ய போறேன், கத்துக்க போறேன். நான் அதனால ஓரளவுக்கு செய்ய தெரியும். இருந்தாலும் நல்லா வர வருவாங்க, செய்ய மாட்டாளா, பொண்ணு கொடுத்து அனுப்பிச்சேன்னு கேட்பாங்க கண்டிப்பா. இது என்ன பதில் சொல்றது? நாங்கள் பொண்ணு கொடுத்து அனுப்பிச்ச மாதிரி வர உங்க வாங்கிட்டு வரட்டும். ஐயோ தப்பு இல்ல, சும்மா தானே இருக்கு. அதனால வாங்கிட்டு வந்து எவ்வளோ நாளாச்சு செய்ய. இப்பதான் கொஞ்ச நாளாவே கேக்கு பிஸ்கெட்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் மருமக வீட்டிலலாம் வாங்கக்கூடாது, தப்பு அது. எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதால சரி நம்ம கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கத்துக்கலாம்னு எடுத்துட்டு போயிட்டேன். இவ்வளவுதாங்க இப்ப பேக் பண்ணிருக்கோம். இன்னும் பீரோல ட்ரெஸ் இருக்கு, இன்னும் ட்ரெஸ் இருக்கு. இப்போ கிச்சனுக்குள்ளதான் போறோம். கிச்சன் பாத்திரம் என்ன பார்க்கணும்னா எல்லாரும் இந்த கண்ணாடியில பாத்துக்கலாம். ஹாய். எங்க அப்பா நானும் சொன்னேன் பாத்தீங்களா, எங்க வீட்டுக்கு வந்த போதே ஒரு பாக்ஸ் கூட எடுத்து போடல. எல்லாம் அப்படி அப்படியே இருக்கிறதுனால ஒரே ஒரு பாக்ஸ் கூட எடுத்து போடல. சின்ன அந்த வால் கிளாக் பாக்ஸா இருக்கட்டும் இல்ல எதுவுமே இருக்கட்டும், சின்னதா கூட எதுவுமே எடுத்து போடல, அப்படியே வச்சிருந்தாரு. ஏன்னா மேல எல்லாம் திங்ஸ் வைக்கிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லைன்றதுனால அதெல்லாம் அப்படியே கொண்டு போய் ஷெல்ஃப்ல வச்சிட்டாரு. இப்போ வந்து அதெல்லாம் யூஸ் ஆகுது, எல்லாமே பேக் எல்லா பாக்ஸும் அந்த வால் கிளாக் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க, பாக்ஸ் யூஸ் ஆச்சு. இப்போ அப்படியே எடுத்து பேக் பண்ணியாச்சு. அப்போ வந்து எல்லா பொருளும் அதுலயே பேக் ஆயிடுச்சு. அப்போ வந்து எல்லாமே எடுத்து போட்டுருக்குமா, எது வீட்டில் அடைச்சிடணும். ஆனால் இவர் அப்படியே வைப்பார். ஆனால் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது அது நமக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பொருளை வந்து சேஃப்டியாக போவோம் அந்த ஊருக்கு. டிவி இல்லைன்னா அந்த எனக்கு இருக்கிற ஃபீலிங்கே ஒன்று ஃப்ரிட்ஜை ஏற்றுறது, ஒன்று பீரோ ஏற்றுறது, இந்த பெட்டு கட்டில் இங்கே ஏற்றிடலாம் வண்டியில். அதை சொல்ல நாங்கள் இருக்கிற அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நாங்கள் இருக்கிற போக போகிற வீட்டுக்கு ஏற்றுறது தான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. யோசிச்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்திருக்கோம். நாங்கள் ஒரு நாள் பேக் பண்ணுறது, ஒரு நாள் வீட்டில் அங்கே வந்து வீடியோ ஒர்க்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்க்குறது. அடுத்த நாள் வந்து பேக் பண்ணுறதுக்கு தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். பேக்கிங் வந்து எல்லாம் பேக்கரில் கவர் பண்ணி, ஆமாம், ஒரு இது பிளாஸ்டிக் ட்ரம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து போட்டுட்டோம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாவு ஐட்டம்லாம், மளிகை சாமான், இந்த மிளகு, நம்ம பாட்டிலில் கொட்டி வச்சுருந்தோம் எல்லாமே, அதெல்லாமே எடுத்துகிட்டு பேக் பண்ணி அதில் போட்டாச்சு. இங்கே வந்து அந்த அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாத்தையும் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் இதில் ஒரு கொனையில் போட்டால் மேலே வச்சிடலாம் அப்படின்னு கடைசியாக வண்டியில் போட்டு கட்டுறதுனால அப்படின்னு இதெல்லாம் பாக்ஸ்லாம் பேக் பண்ணியாச்சு. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு செட்டு, அப்புறம் கொஞ்சம் இங்கே மேலே இதை மட்டும்தான் பேக் பண்ணோம். ட்ரெஸ்ஸு பேக் பண்ணோம். வீடே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த 3 மட்டும் தான் பாத்திரம் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. அவ்வளோதான் இந்த 3 ஸ்டாண்டில் ஃபுல்லாக வீடே வந்து அப்படியே களைச்சி போட்ட மாதிரி இருக்குது. களைச்சி போட்ட மாதிரி இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பாப்பா இங்கே வந்து கொஞ்சம் அம்மா வீட்டுக்கு கொண்டு போகிறத எடுத்து வச்சுருக்கோம். மிச்சம் நிற்கிறது வெங்காயம், பூண்டு அதெல்லாம். அப்புறம் எங்கப்பா சாப்பாடு, சோறு காணும். சாப்பாடு அங்கே இருக்கு பாரு, ஹாட் பாக்ஸில். அது மெயினாக காட்டணும். எடுத்துருவோம். அம்மா வந்து காலையிலே செஞ்சு கொடுத்து அனுப்பிட்டாங்க. காலைல தோசை சாப்பிட்டோம். அப்புறம் மதியத்துக்கு வந்து
தக்காளி சாதம் வந்து செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க, சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு. நாங்கள் என்ன பண்ணுவோம், ஏதாவது கடிச்சிக்கிறதுக்கு அம்மா எதுவும் செய்யலை, டைம் இல்லைன்னு. வரும்போதே வந்து பகோடா வாங்கி கொடுத்துட்டோம். ஒரு 100 கிராம் பக்கோடா கடிச்சிக்க பகோடா வந்து முடிஞ்சுது. எல்லா திங்ஸையுமே பேக் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து வண்டியும் நெக்ஸ்ட் டே வந்துருச்சு. அடுத்த நாள் நாங்கள் எல்லாத்தையும் வண்டியிலையும் ஏற்றி முடிச்சிட்டோம். இப்போ வீடு வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது. அப்படியே எம்டியாக வீடு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு. நல்ல வீடு, நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, நல்லா சேஃப்டியாகவும் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு கிளம்பி ஆகணுமேன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு முறை வீட்டை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். ஷர்மிளாக்கா வீட்டில் இருந்தும் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்களால பால் காய்ச்சறதுக்கு வரணுன்னு இருந்தாங்க, ஆனால் வர முடியல, கொஞ்சம் ஒர்க்கில் இருந்ததுனால. நான், அப்பா, அம்மா 3 பேரும் வண்டியிலே வந்து கிளம்பிடலாம் திங்ஸோடவே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய வண்டியாகவே இருந்தது. முன்னாடி நானும் அம்மா உட்காந்துக்கிட்டோம். பின்னாடி உட்காந்தா ரொம்ப தூக்கி போடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன், நீங்கள் முன்னாடி உட்காந்துக்கோங்க அப்படின்னு அனுப்பிட்டாரு. காலைல டிஃபனுக்கும் மதியம் லஞ்சுக்கும் அம்மா வந்து வீட்டிலே சமைச்சு எடுத்துக்கிட்டாங்க. அங்கங்கே போகும்போது பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வந்து வண்டி நிறுத்திட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அங்கே புது வீட்டில் போயிட்டு நாங்கள் எப்படி திங்ஸ்லாம் இறக்கணும், அப்புறம் பால் காய்ச்சணும், அந்த வீடியோலாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.